லாஸ்ட் வீடியோ நிறைய ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ஓகே, ஒரு மெசேஜ்னால எனக்கு நிறைய பேர் கிளைம் பண்ணாங்க. ஒரு ஃபேக் ஐடி ஓகேவா, அந்த ஃபேக் ஐடியில ஃபேக்னு போட்டுருந்தாரு. இல்ல நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2 நாள் தான் அந்த ஐடியை கிரியேட் பண்ணியிருக்காரு. வேற ஏதோ கமெண்ட் போட்டு கடை பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதை வந்து யார்கிட்ட சொன்னா மெசேஜ் டெலிட் ஆகுமோ சம்பந்தப்பட்ட சொன்னா கரெக்டா அவங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி உங்க ஆள் இப்படி பண்றாரு, இரு நான் டர்மின் பத்தி பேசுறேன் இரு அப்படின்னு அடுத்த நாள் அந்த மெசேஜ் டெலிட். ஆடியோ ஆஃபர் ப்ரோ, ஆடியோ ஆஃபர். ஆமா 20 to 80%. 20% இருந்து 80% டிஸ்கவுண்ட். இவர் பாத்தீங்கன்னா ஆர்மில இருக்காரு, இப்பயும் சர்வீஸ்ல தான் இருக்காரு அவரு. இவர் வந்து உங்க வீடியோ பார்த்தா வந்தார். நீங்க ஜென்யூனா பேசுறீங்க, கரெக்டா அந்த என்ன தேவையோ அதுதான் மட்டும் பேசுறீங்க, தேவைதான் பேசுறது இல்ல. ஓகே, ப்ராடக்ட் எய்ம் பண்ணி நீங்க பிசினஸா பண்ணல, ஹெல்த் இஷ்யூ சம்பந்தப்பட்டு தான் பேசுறீங்க. காம்படிஷன் பண்ணணும்னு சொன்னாரு. சொன்ன காம்படிஷனா பண்ணா இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஓகேனா நீங்க பண்ணலாம் அப்படின்னா ஓகே நீங்க சேஃபா ரெடி பண்ணுங்க. என்ன 4th பண்ணாரு, பாடி பில்டிங்ல 4th, பிசிக்ல 4th. பிசிக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 120 பேர், அதுல 4th வந்தாரு. என் கடையில ஏன் காஸ்ட்லின்னு பாத்தீங்கன்னா நான் டர்மின் விற்கல. நான் டர்மின் மட்டும் நான் வித்துந்தேன்னா டர்மின் விலை 200 ரூபாய் தான். நான் அது 200 ரூபாய்க்கு வித்தா 200 ரூபாய் லாபம் கிடைக்கும், 400 ரூபாய்க்கு வாங்க. ஓகேவா, அதனால தான் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரேட் நான் வச்சு விற்கிறேன். நான் இனிமேல டர்மின் வித்தேன்னா அதுல நிறைய லாபம் வந்திருக்கு எனக்கு. லாபத்தை எப்படிடா நம்ம கணக்காட்டுன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட்டை வாங்கி ப்ராடக்ட்ல இருந்து சீப் அண்ட் பெஸ்டா நான் கொடுத்துருப்பேன். அதுக்கான காஸ்ட்லினா ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. நியாயமான என்ன ரேட்டோ அந்த ரேட் தான் நான் வச்சு நான் கொடுக்குறேன். நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா அண்ணா நகர்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அந்த ஷாப் தான் வந்திருக்கோம். நம்ம சேனல்ல ரெகுலராகவே இந்த ஷாப்போட வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கோம். நீங்களும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. லாஸ்ட் வீடியோவும் நல்லா சேல்ஸ், நிறைய பேர் வந்திருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்யூனா இருக்கும், அதுதான் ரீசனு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, ஆடி மந்த் ஆஃபர். ஸோ இந்த மந்த் ஃபுல்லாகவே செம்ம ஆஃபர், ரேட் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சொல்லியிருக்காரு. பட் 20%லேருந்து 80% வரைக்கும் எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் பாருங்க, அதில் ரேட் வந்து எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதோட பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வீடியோவில் போயிட்டு என்னென்ன பிராண்ட் வச்சிருக்காங்க அண்ட் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு வீடியோல. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, லாஸ்ட் வீடியோ எப்படி ப்ரோ ரெஸ்பான்ஸ் இருந்தது? உண்மையிலேயே லாஸ்ட் வீடியோ நிறைய ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ஓகே, ஒரு மெசேஜ்னால எனக்கு நிறைய பேர் கிளைம் பண்ணாங்க. மெசேஜ் என்ன மெசேஜ் ப்ரோ? ஆமா ப்ரோ, ஒரு ஃபேக் ஐடி ஓகேவா, அந்த ஃபேக் ஐடியில ஃபேக்னு போட்டுருந்தாரு. பிளஸ் நான் அவர் ஐடியா நான் போய் பார்த்தேன். நான் பாத்தீங்களா? சரி, பார்த்ததுல நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் 2 நாள் தான் அந்த ஐடியா கிரியேட் பண்ணிருக்காரு. ஓ, அந்த வீடியோக்காகவே ஒரு ஐடி? ஆமா, வீடியோ அந்த கமெண்ட் போட்ட மெசேஜ் ஒரு ஐடி. ஓகே ஓகே ஓகேவா. அவர் என்ன பண்ணாரு, வேற ஏதோ கமெண்ட் போட்டு கடை பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஓகே ஓகே, சரி கடை பேரும் போட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாரு. சரி ஓகேவா. இத வந்து யார்கிட்ட சொன்னா மெசேஜ் டெலிட் ஆகுமோ சம்பந்தப்பட்ட சொன்னா கரெக்டா அவங்ககிட்ட சொன்னேன். ஏன் இந்த மாதிரி உங்க ஆள்லாம் இப்படி பண்றாரு, சரி இந்த மாதிரி கேவலமான வேலை தானே இதெல்லாம், மோதனா நேர்ல மோதணும். சரி, அது விட்டு இந்த மாதிரி கேவலமான வேலை சொன்னோன்னே இரு நான் டர்மின் பத்தி பேசுறேன் இரு அப்படின்னு அடுத்த நாள் அந்த மெசேஜ் டெலிட். அடுத்த நாளே டெலிட் ப்ரோ. ஓகே ஓகே ஓகேவா. அதே மாதிரி யூடியூப்லயும் உங்க நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரேட் இவர்கிட்ட ஜாஸ்தி. ஓகே, நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்றேன். ஆமா, ரேட் முன்ன பின்ன இவர்கிட்ட இருக்கும், ஜாஸ்தியா தான் இருக்கும். நீங்க எல்லா வீடியோ சொல்லிதான் சொல்றீங்க ப்ரோ. ஆமா, நான் இதுவரை அவங்க சொல்லி நம்மளுக்கு விளம்பரத்தை ஏத்தி விடுறாங்க. கண்டிப்பா. அப்ப என்ன சரி 100 200 500 ஜாஸ்தி இருக்குன்னா அப்ப ஏதோ தரமான பொருள் விஷயம் ஏதோ இருக்கு. ரைட். அதனால என்ன பண்ணாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஓகே, உண்மையிலே ஒரு நாளைக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 இருந்து 25 பேர் போன் பண்ணிடுவாங்க. வாவ், சூப்பர். அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு கமெண்ட்னால. ஆமா, ஏன்னா நல்லா ரீச் ஆயிடுச்சு அது. ஓகேவா. அதனால அந்த வீடியோ நல்லா பூஸ்ட் ஆயிருக்கு. ஓகேவா. அதனால என்ன ஆச்சு, நல்ல ஒரு சேல் எனக்கு. ஓகே, சூப்பர். ஓகே ப்ரோ. ஏன்னா எல்லாரும் யோசிப்பாங்களே, ஓகே என்னடா இந்த கடையில ஜாஸ்தி சொல்றேன். அப்ப ஓகே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, நிறைய பேர் பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க இருக்காங்க ப்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 40 years மேல இருக்கிறவங்க ஹெல்த் விஷயமா வந்து கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு உட்காந்து ஒரு 1/2 hour பேசிட்டு தான் ப்ராடக்ட் வாங்கி போனாங்க. ஓகே, 40 years மேல எல்லாம் வராங்க ப்ரோ. அவங்க தான் ப்ரோ நிறைய பேர் தேடி வருது. ஏன்னா நீங்க ஹெல்த் சம்பந்தப்பட்டு தான் பேசுறீங்க. மத்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பிசினஸ் சம்பந்தப்பட்டு தான் பேசுறாங்க. ஆமா, ஓகேவா. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஹெல்த் தான், அதுவும் மெயினா யாரும் சர்டிபிகேட் எல்லாம் காட்டவே மாட்டீங்க நீங்க. சரியா, சர்டிபிகேட்டே காட்ட மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஜென்யூனா பண்ணும்போது எதுக்கு அதெல்லாம் காட்டிங்கன்னு டைரக்டா பில்லு காமிச்சிரீங்க. ஓகே, பிளஸ் உங்க லாங் எக்ஸ்பீரி இருக்கு. ஓகே ஓகே, அந்த லாஸ்ட் டைம் ஷார்ட் எக்ஸ்பீரி பேசினீங்க பத்தி பேசுனீங்க. ஆமா, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்தது ப்ரோ? யார் அந்த ஷார்ட் எக்ஸ்பீரி வித்தாங்களோ அதெல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா ப்ரோ, ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ஷார்ட் எக்ஸ்பீரி சில இதெல்லாம் வித்துனாங்க, இப்ப அது காட்டுறதே இல்ல. ஆமா, என்ன அதாவது அந்த வீடியோனால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி கிளைண்ட் வரும்போதெல்லாம் ப்ரோ நீங்களே சொன்னீங்க எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்னு. ஓகே ஓகே, அதனால கேக்குறாங்க. ஆமா, நிறைய பேர் பார்த்து வாங்குனாங்க. சோ அப்போ ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகுது கஸ்டமர் சைடுல இருந்து. ஒரு சப்ளிமெண்ட் வாங்குறாங்கன்னா எப்படி பார்த்து வாங்கணும், என்னென்னலாம் பார்த்து வாங்கணும். அதான் இப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல ப்ரோ, அதெல்லாம் தப்பா தெரியலையா உங்களுக்கு? ப்ரோ அது பொறாம ப்ரோ, பொறாம, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, பொறாம. ஓகே, என்னடா அவன் சின்ன கடை வச்சுக்கிட்டு நல்லா வியாபாரம் பண்றானே, நம்மளும் ரேட் எவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறோம், அப்படி இருந்தா இவனுக்கு நல்ல வியாபாரம் ஆகுது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆயினே போறானே. ஓகே ஓகே, பொறாம தான். பொறாமலை வைக்கிறது. எப்பவுமே பிசினஸ்ல போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்க கூடாது. ஓகேவா. அது இருந்ததுன்னா அவங்கள தான் அழிக்கும். அது கண்டிப்பா ப்ரோ.
அது உண்மை அதுதான். கண்டிப்பா bro, கண்டிப்பா. ஓகே. சோ இன்னொன்னு, இப்போ நீங்க எல்லா வீடியோலயும் ஏதோ ஒரு இது பத்தி பேசுறீங்க, ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசுறீங்க, டர்மெண்ட் பத்தி நிறைய வீடியோல பேசுறீங்க. கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கால் பண்ணி திட்டுறது, ஒரு பயப்படுத்துறது அந்த மாதிரி நடந்திருக்கா? வந்து ப்ரோ 2-3 கால் வந்தது. பேசாத அப்படின்னாங்க. சரி, நீ தான் விக்கிறது இல்லையே, நீ அதை பத்தி நீ பேசுற, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அது தப்பு தெரிஞ்சு கூட அந்த மாதிரி பண்றாங்க. ஓகே ஓகே. நான் பேசுறதை நீ பாட்ட மாட்டேன் ப்ரோ. நான் டெர்மினேட்ல, அதனால கண்டிப்பா நான் பேசுறேன் ப்ரோ. இப்போ வந்து கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஜிம் சப்ளிமெண்ட் ஷாப்ஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கமெண்ட் வச்சிருவாங்க. என்னன்னா, இந்த மாதிரி பொருள் எடுத்தனா லிவர் போயிடும், கிட்னி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி கஸ்டமருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வந்தோடனே எத்தனை ப்ராடக்ட் எடுத்து கொடுத்துட மாட்டேன் ப்ரோ. பாக்கெட்ல எவ்வளவு காசு வச்சிருக்கேன், 5000 10,000. சரி ஓகே, இதெல்லாம் எடுத்துக்கோ அப்படிலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்களா? ஓகே. இதே ஒரு 35-40 இயர்ஸ் மேல இருந்தா ஹெல்த் இஷ்யூ தான் இருக்கா? ஓகே ஓகே. பிபி இருக்கா, சுகர் இருக்கா, ஏதாவது இருக்கா கேட்டுட்டு ஓகே அதுக்கேத்த மாதிரி தான் ப்ராடக்ட்டே நான் கொடுப்பேன். ஓகே. பிளஸ் அவங்களுக்கு வந்து டயட் பிளான் கொடுப்பேன். டயட் பிளான் நீங்க இந்த மாதிரி டயட்லாம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, சாப்பிடலாம், எடுக்க கூடாதெல்லாம் சொல்லிடுவேன். ஸ்வீட்ஸ் எடுக்காதீங்க, என்ன பொருள் எடுக்காதீங்க, எது எடுக்கணும் எது எடுக்கக்கூடாது அதெல்லாம் கிளீனா சொல்லிடுவேன். ஓகே. பிளஸ் இன்னொன்னு நான் பொதுவா கேட்கறேன். ஓகேவா, நம்ம டாஸ்மார்க் போறோம், ஓகேவா, அவனே எழுதிருக்கான் குடி நாட்டை கெடுக்கும் வீடை கெடுக்கும், லிவரும் கெடுக்கும்னு. ஆனா வைன் ஷாப்ல கேக்குறீங்களா? அது கேட்க மாட்டாங்களே. ஆனா என்ன 10 ரூபாய் அதிகமா வைக்கிறீங்க, அது கேக்குறீங்க. ஆனா இது குடிச்சா லிவர் போமா கிட்னி போமா கேக்குறீங்களா? கேட்க மாட்டாங்களே. இல்ல ஓகே, டீ கடைக்கு போய் தம்மு வாங்கி அடிக்கிறீங்க, ஆனா லிவர் பாதிக்குமானா கேக்குறீங்களா? லஞ்ச் பாதிக்குமா கேக்குறீங்களா? அதுவும் கேக்குறது இல்ல. ஓகேவா, இதே ஒரு ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறீங்க, வயிறு ரெஸ்ட் விடணும். ஆமா, நீ ஒரு ராத்திரி 9 மணில இருந்து நைட்ல எத்தனை பேர் பிரியாணி சாப்பிடுறாங்க? 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு. நீ 9 மணில இருந்து காலைல இருக்கணும், வயிறு ரெஸ்ட் விடணும். ஏன்னா அது காலையில இருந்து வேலை செஞ்சு அது ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா, அப்ப போயிட்டு நீ நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுறது, ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, ஓகே ஓகே, இது மாதிரி இருந்தா அப்பெல்லாம் உன் ஹெல்த் விஷயம் பாதிக்காதா? ஆமா. இதே பிரியாணி ஒரு காலை சாப்பிடுற, சாப்பிட்டா ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா? நீ சிக்கன் என்னைக்கு வாங்கின, அதெல்லாம் ஏதாவது கேக்குறீங்களா? கேக்குறது இல்ல. என்ன ஊத்துன ஏதாவது கேக்குறீங்களா? எதுவுமே கேட்காது. ஆனா இங்க வந்தா மட்டும் புரோட்டீன் எத்தா கிட்னி போயிடுமா, லிவர் போயிடுமா கேக்குறீங்க. பொதுவா சொல்றேன் நான். இல்ல, இத ஃபேக்ட் தானே, இதுதான் நீங்க சொல்றதா. அதெல்லாம் யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க. இது மட்டும் எடுத்தா அவருக்கு அந்த லிவர் கிட்னி போயிடுமா, அது மட்டும் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்தியன் ஃபுட் இது சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவுல நிறைய ப்ராடக்ட் குப்பை ப்ராடக்ட் வந்திருக்கு. நிறைய ப்ராடக்ட். ஆமா, இது சப்ளிமெண்ட்ஸ் ப்ரோ. ஓகே ஓகேவா, அதாவது சில பிராண்டட்ஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியா இது பண்றாங்க. ஆனா சில பிராண்டட்ஸ் வந்து ஒண்ணுமே புரோட்டீனே கிடையாது உள்ள. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அது எப்படி அப்ரூவ் கொடுக்குறாங்க உள்ள? ப்ரோ எல்லாமே அவங்க புரோட்டீன் சொல்லி அத செக்கிங் பண்ணும்போது ஒரு புரோட்டீன் கொடுக்குறது, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ப்ராடக்ட் உள்ள சேர்க்கிறது. இந்த மாதிரி வேலை தான். அதுதான் ஐசிஎம்ஆர் லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கிட்னி புரோட்டீன் சாப்பிட்ட இந்த மாதிரி நிறைய கம்பெனி வந்து கரெக்டான ஒரு இதுவே ஃபாலோ பண்றது இல்ல. ஒரு 10 கம்பெனி மட்டும் தான் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா, அதான் சொல்றேன். சில ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா லாபம் எனக்கு அசல் வந்து ரொம்ப கம்மியா வரும், ஆனா லாபம் ஜாஸ்தியா வரும். அதெல்லாம் எடுக்கவே மாட்டோம். ஓகே சூப்பர். சரியா? ஓகே, இப்ப இத்தனை ப்ராடக்ட் வச்சிருக்கேன்னா இதெல்லாம் செலக்டட், இதெல்லாம் ரிசல்ட் இருக்கிற ப்ராடக்ட் இது. ஓகே சரியா? ஜென்யூனா ப்ராடக்ட். இதெல்லாம் போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் அதோட ரிவ்யூ எப்படி இருக்கு, அதோட ப்ராடக்ட் எப்படி, அதோட குவாலிட்டி எப்படின்னு எல்லாமே தெரிய வரும். ஓகே, இது நான் லாபத்துக்கு ஆசைப்பட்டு பணம் அதிகமா சம்பளம்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வச்சிருக்கவே மாட்டேன். ரைட், ஓகே, இதுதான் ப்ரோ. இன்னொன்னு, இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜிம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த பவுன்சர் அந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. நீங்க வந்து பவுன்சரா பண்ணிருப்பீங்க, சோ நானும் நிறைய இது பாத்துருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைனர்ஸோட ஃபர்ஸ்ட் இருந்து நான் பவுன்சர்ஸ் தான். பவுன்சர்ஸ், ஓகே. ஆமா, பவுன்சர்ஸ்ல நிறைய பேர் நான் விஐபிஸ் நிறைய பண்ணிருக்கேன். ஓகே, சச்சின் பண்ணிருக்கேன், பிரியாமணி, ஓகே, கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய பேர் பண்ணிருக்கேன் நான். ஓகே ஓகே ஓகேவா. சிஎம் ஸ்டாலின், அந்த போட்டோ நான் பார்த்தேன். ஆமா, அவருக்குலாம் 3 மாசம் நான் கூட இருந்தேன். என்னோட டீம் அது. ஓகே ஓகே, என்வி பவுன்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு டீம். சூப்பர் சூப்பர். ஓகே, அந்த அவர் கூடயே நான் இருந்தேன் 3 மாசம் கூட. எம்பி எலெக்ஷன் நல்ல ஒரு பாராட்டி எனக்கு பிரைஸும் கொடுத்தாரு. எனக்கு நல்லா ஒர்க் பண்றீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனரா மாறினேன். அதுக்கப்புறமா தான் ட்ரைனர். ஏன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம், ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு டிஏபி கிட்ட நம்ம பவுன்சரா வேலை. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் யாரும் அங்க போக முடியாது. எல்லா தகுதி இருந்தா தான். ஏன்னா அதுக்கான டிஃபென்ஸ் எல்லாமே தகுதி இருக்கும். பிளஸ் செக்கிங் நிறைய இருக்கும். நீ யாரு என்ன ஏது பண்ற. ஓகே, நான் சும்மா எல்லாம் கூட வச்சிருவாங்க. எப்படி ப்ரோ விஐபி கூட எல்லாம். ஆமா, அதனால அதெல்லாம் பார்த்து எல்லா விஷயமும் ட்ரைனிங் அவர் கூட ஸ்டாலின் சார் கூட போகும்போது பாத்தீங்கன்னா 1 மாசம் ட்ரைனிங் எங்களுக்கு. ட்ரைனிங். ஆமா, அவர் எப்படி நம்ம இது பண்ணணும், அவர் கூட எப்படி நடந்துக்கணும், மக்கள் எப்படி அவர் கூட கிட்ட நெருங்காம பாத்துக்கணும். ஓகே, மெயினா யாரையும் அடிக்க கூடாது. பவுன்சர் இருந்தா யாரையும் அடிக்க கூடாது. கேட்க கூடாது. ஏன்னா ஒரு விஐபின்னா அவங்க பார்க்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பா ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா ஓகேவா. அந்த அவங்க தோணுவாங்க. அவங்கள போய் அடிக்கிறதோ திட்டுறதோ
தூக்கி போடுறதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகே ஓகே. நம்ம விஐபி மேல கை வைக்காம நம்மளும் அடி வாங்கிக்கலாம், ஆனா நம்ம அடிக்கக்கூடாது. அதுதான் ஒரு விஷயமே அதுல. சூப்பர் சூப்பர். சரியா, கோவத்தை நம்ம வெளிப்படுத்தணும், நம்மளுக்கு தான் அது பாதிப்பாரு. நிறைய பேர் பவுன்சஸ் அப்படிதான் பண்ணிடுறாங்க கோவத்துல. ஏன்னா அவங்க அந்த குணம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு திட்டினா கூட புசுன்னு போறாங்களே, கண்டிப்பா வரும். ஆனா அந்த சமயத்துல நம்ம யோசிக்கணும், நம்ம ஒரு விஐபி கூட இருக்கோம், அந்த இடத்துல கோவப்படவும் அடிக்கக்கூடாது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி அவரை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அந்த சமயத்துல நம்மள அட்டாக் பண்றோமோ நம்ம கோபப்படுறோம்னா அவரை ஈஸியா அட்டாக் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுதான் யாரையும் அடிக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ, யாரை பாதுகாக்கணும்னு சொன்னாங்களோ அவங்கள மட்டும் நம்ம பாதுகாத்து போயிடணும். இதுதான் விஷயம். ஜாப் சேஃபா ப்ரோ? அந்த பவுன்சர் ஜாப் எல்லாமே ரொம்ப நல்லா அதுல நீடிக்காது ப்ரோ. ஓகே. அது உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. உடம்பு இல்லைன்னு வச்சுங்களேன், ஓகே போயிடும். அது என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு ட்ரைனரா மாறிடணும். ஓகே ஓகே. சோ உங்க ஜர்னி வந்து பவுன்சர்ல இருந்து ட்ரைனர்ல இருந்து ஃப்ரீலான்சர்ல இருந்து இப்ப ஃப்ரீலான்ஸும் பண்ணின்னு சப்ளிமெண்ட் ஷாப் வச்சுக்கிட்டு இருந்தோம். இதுதான் ப்ரோ என்னோட இது. எல்லா வீடியோலயும் ஆஃபர்ஸ் கொடுப்பீங்க கண்டிப்பா. ஓகே. இப்போ இந்த வீடியோல என்ன ஆஃபர்ஸ் கொடுக்க போறீங்க? இந்த வாட்டி ஆடி ஆஃபர் ப்ரோ. ஆடி ஆஃபர். ஆமா, 20 to 80% ப்ரோ. 20% ல இருந்து 80% டிஸ்கவுண்ட் ப்ரோ. ஓகே. எம்ஆர்பி ல இருந்து. ஓகேவா. இது வரைக்கும் நான் ரேட் சொல்லிருப்பேன் எல்லா வீடியோலயும், ட்ரைனர்ஸ் ரேட்டும் சொல்லிருப்பேன். ஆமா, உண்மையிலே வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். பெஸ்ட் பிரைஸ். ஆமா. ஓகே சரியா. சோ ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ரீசன் இருக்கா இந்த வீடியோல ரேட் சொல்லாததுக்கு? ரேட் சொல்லாததுக்கு என்னன்னா மேட்டர்னா, நான் ஒரு கிரேட்டின் ஒன்னில இப்ப 4 கிரேட்டின் 1000 ரூபாய் ஒரு ஆஃபர் நான் சொன்னேன். சரி. உடனே அடுத்த வீடியோல என்ன பண்றாங்க, 850 ரூபாய் தரேன்வா. இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிட்டோனே. ஆமா, பாத்துட்டு நான் எல்லா கிரேட்டின் 850 ரூபாய்க்கு தரேன்வா. நான் 850 ரூபாய்க்கு கொடுத்தா அவர் 500 ரூபாய்க்கு கொடுத்துருவா போல இருக்கு. ஓகே ஓகே. அந்த மாதிரி எல்லாம் போயின்னு இருக்கிறோம். எப்பவுமே ஒருத்தவங்க வியாபாரம் பண்ணி காப்பி அடிக்கூடாது. அவன் என்ன ஐடியா வச்சானு தெரியாது. ஓகே. ஆனா நான் எப்பவுமே சொன்ன பிரைஸை தான் கிளைண்ட்டுக்கு நான் கொடுப்பேன். 100 ரூபாய் 200 ரூபாய் கம்மியா இருந்தா பரவாயில்ல, எத்தனை போப்பா தடுக்கு சேர்த்து கொடுன்னு. ஆனா வீடியோல சொல்லிட்டு இல்லங்க அது ஒரு ஆஃபர், அது ஒரு வாரத்துல முடிஞ்சிச்சுங்க ஆஃபர். அது அந்த பேட்ச் எல்லாம் போயிடுச்சு, வேற பேட்ச் 500 ரூபாய் எக்ஸ்ட்ராங்க நீங்க கொடுத்துதாங்க போனோம், இல்லன்னா வாங்க அடி போனோம். அதெல்லாம் சொன்னதே கிடையாது. அந்த மாசம் வீடியோல என்ன சொன்னோம் அதுதான். சில ப்ராடக்ட் ஜிஎன்சி பாத்தீங்கன்னா 2800 ரூபாய் 4 மாசம் முன்னாடி சொல்லியிருப்பேன். போன வாரம் வந்து 4 மாசம் வீடியோ பார்த்துட்டு அண்ணா வந்து நிக்கிறேன், ஆனா நான் எங்க தெரியுமா பொன்னேரியில இருந்து வரேன். பொன்னேரியில இருந்து வரேன். நீங்க சொன்னதால தான் நான் 2800 ரூபாய் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னா. சரிடா கண்ணா, 2800 கொடுக்க முடியாது, கொடுத்தா எனக்கு தான் லாஸ். 100 ரூபாய் சேர்த்து கொடுத்துருப்போம். சரியா, 2900 ரூபாய் கூட. நான் இல்ல நான் காசு நீ பரவாயில்ல வீட்டுல போய் அனுப்பு, நான் நம்பிக்கை இருக்கு போறா கண்ணா சொல்லிட்டு 2800 அவன் வீட்டுக்கு போயிட்டு உடனே 100 ரூபாய் அனுப்பிச்சுட்டான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு தெரியுது, அதனாலதான் ப்ரோ. ஓகேவா. அதனாலதான் பிரைஸ் நான் இந்த வாட்டி நான் சொல்ல ப்ரோ. ஆனா உண்மையிலே சொல்றேன், பெஸ்ட் ஆஃபர் சார். பெஸ்ட் என்னென்ன ப்ராடக்ட் வந்திருக்கு நான் சொல்றேன். நான் ப்ராடக்ட் அதுல இருந்து உங்களுக்கு 20% ல இருந்து 80% வரைக்கும் நான் தரேன் டிஸ்கவுண்ட். சரி, இதுதான் ப்ரோ. ஓகேவா, பார்த்தலாம் ப்ரோ. ப்ராடக்ட்ஸ் லெபர்டா மாஸ்க் கெய்னர். ஓகே ப்ரோ. ஓகேவா, இதுவும் நல்ல பிரைஸ் தரேன் நான். 5 kg இது புது ப்ராடக்ட் ப்ரோ. புது ப்ராடக்ட் இப்ப லான்ச் ஆச்சு இது. ஓகே ஓகேவா. கெனின் லவரான் கோல்டன் வே மாஸ்க். ஓகே. டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் இருக்குது பிளஸ் 6 kg. ஓகே, 6 kg. ஆமா. ஓகே ஓகே ப்ரோ. இதுவும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். இது ஒரு எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 11000 ரூபாய். ஓகே, கிட்ட 60% வரைக்கும் நான் தரேன். 60%. பா சூப்பர். ஓகேவா, நல்ல பிரைஸா இருக்கும். ஆமா. அதே மாதிரி கெவின் லவரான்ல பிளாக் இது 7 kg. இது 7 kg. இதுவும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். இது ஒரு எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12700 வரும். பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகே ஓகே சரியா. அதே மாதிரி தெரியும் மை ஜெனடிக். கண்டிப்பா. ஓகே, நல்ல மூவ்மெண்ட் என்கிட்ட. இது நல்ல பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுத்துன்னு இருக்கேன். ஓகே ஓகே. லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருப்பேன் 2200 ரூபாய், 2 வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய் அந்த மாதிரி தான் கொடுத்துன்னு. ஓகே ஓகே. அது பெஸ்ட் பிரைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மசூல் பிளேசர். ஓகே, மாஸ்க் கெய்னர். ஓகேவா, இது 3 kg. இது நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெஸ்ட் பிரைஸ். ஓகே. இது மூவ்மெண்ட் எப்படி ப்ரோ இருக்கு? எம்பி இது கொஞ்சம் ஸ்லோ தான் ப்ரோ. ஸ்லோ தான். ஆமா, கொஞ்சம் ஸ்லோ தான். நான் அதுன்னு தேடி வரவங்க நிறைய பேர், அவங்களுக்கு மட்டும் நான் தரேன். ஓகே. எப்பவுமே கிளைண்ட் வந்தாங்கன்னா ஓடாத ப்ராடக்ட் நான் தள்ள மாட்டேன் ப்ரோ. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான். ப்ளஸ் அவங்ககிட்ட கேட்பேன், ஏதாவது சாய்ஸ் வச்சிருந்தா சொல்லுங்க, நான் அது நல்ல ப்ராடக்டா பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு செட் ஆகுமான்னு ஓகே பார்த்து சொல்லுவேன். ஓகே எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே. அது மாதிரி ஆன் இதுவும் நல்ல பிரைஸ் தரேன் ப்ரோ. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல தரேன் நான். இல்லைன்னா ஒரு 2-3 வீடியோல பாருங்க, ட்ரைனர் பிரைஸ் சொல்லியிருப்பேன். ஓகே, அதோட கொஞ்சம் இது பண்ணி தரேன். சரி. அதே மாதிரி இதுவும் சரி, இதுவும் நல்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ் தரேன். ஓகே. இது ஃபேக் லேப். இது மாஸ்க் கெய்னர் நல்லா ஆனோட நல்லா இருக்கு. ஓகே, இது எடுங்க. ஒரு நல்லா சீப் அண்ட் பெஸ்டா தரேன். ஓகே. அது மாதிரி ஜிஎன்சி உங்களுக்கே தெரியும். ஓகேவா, நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். இது 5 kg வரும். இது 5 kg. அதே மாதிரி ஜிப்பான் மாஸ்க் 3 kg. ஓகே ஓகேவா. இது எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4800. பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகே. 50% தரலாம். அது 50%. ஓகே. அதே மாதிரி ஜெனடிக் மாஸ்க் கெய்னர் நல்லா லீன் மாஸ்க் கெயின் பண்ணனா இத எடுக்கலாம் நீங்க. ஓகே ஓகே. 3 kg வரும். பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகே. அதே மாதிரி ஆன் 5 kg. ஓகேவா.
ஓகே. இதுவும் நிறைய இந்த மார்க்கெட் இந்த ஆன் மட்டும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ரேட்டை உடச்சிட்டாங்க. ஒருத்தர் தான், நிறைய பேர்லாம் கிடையாது ப்ரோ. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ. என் கடையில ஃபேக்குன்னு சொன்னாங்க. ஓகே. அந்த கடைக்காரர் தான் ஃபேக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஓகேவா? கடைக்காரோ இல்ல யாரும் தெரியல, யார் பண்ண வேலை தெரியல. ஓகேவா? நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். ஆனோட அத்தென்டிகேஷன் சொல்லிட்டு ஒன்று வரும். அது வெப்சைட்ல போய் போனீங்கன்னா இருக்கும். அதுல போயிட்டு தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல என்னென்ன கடை ஆன்ல வாங்குறாங்களோ அது கடை பேர் எல்லாமே வரும். வந்துரும் அதுல வந்துரும் ப்ரோ. ஓகே. ஓகேவா? ஓகே. எனக்கு அந்த சில கமெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா கடை பேர் போட்டிருப்பாங்க. அந்த கடை பேர் மட்டும் வருதான்னு மட்டும் பார்த்து சொல்லிடுங்க. அப்படியா? ஆமா. ஓகே. கடை பேர் மட்டும் வருதான்னு மட்டும் பார்த்து சொல்லிடுங்க. சரியா? நான் இல்லைன்னா எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இதை பாத்துக்கோங்க ப்ரோ. ஆனோட வெப்சைட் இதுதான். ஓகே. இதை கிளிக் பண்றேன். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா இதை பாத்தீங்களா ஸ்டேட்டு. இதை வந்து தமிழ்நாடு பண்ணணும். ஆமா, தமிழ்நாடுன்னு போய் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? தமிழ்நாடு. ஓகே. கொடுத்துட்டீங்கன்னா இதுல ஆமா இதுல கடை பேர் வரும். யார் யார் அந்த கடைக்காரங்க வாங்குறாங்களோ தமிழ்நாடு ஃபுல்லா. ஓகே ப்ரோ. சிட்டி வந்து சென்னை கொடுத்தா சென்னை சிட்டி இல்ல, சிட்டிலாம் தேவையில்ல. தமிழ்நாடு கொடுத்தாலே போதும். தமிழ்நாட்டுல யார் யார் வாங்குறாங்களோ எல்லாமே வந்துரும். எல்லா பேரும் வரும் ப்ரோ. ஓகேவா? உங்க பேர் எங்க ப்ரோ? ப்ரோ நம்ம பேர் தானே ப்ரோ. நம்ம வந்துச்சா ப்ரோ? என் ஃபோன் நம்பரோட வரும். ஓகே. பெஸ்ட் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் சூப்பர் ப்ரோ. ஆன் வெப்சைட்ல. ஆமா. ஓகே. ஓகேவா? என் கமெண்ட்ல அந்த கடை பேர் போட்டாங்கல்ல, அவரை செக் பண்ணி அதுல காட்ட சொல்லுங்க ப்ரோ. அவருது. ஆமா. அந்த கடை பேர் வருதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. ஓகே. சரியா? சூப்பர் ப்ரோ. இதுல இருந்து 100% ஜெனுவின் கன்ஃபார்ம். நான் ஏன் சர்டிபிகேட் காட்டலன்னு தெரியுதா? சர்டிபிகேட் வச்சுக்கிறாங்க எல்லாமே ஃபேக் தான் ப்ரோ. ஏன்னா நார்த்ல வந்து எல்லா சர்டிபிகேட்டும் மாஃபிங் பண்ணி அவங்க பேர் கடை பேரை போட்டு டூப்ளிகேட் ப்ராடக்ட் விக்கிறது. ஓகே. ஓகேவா? அதனால தான் அந்த ட்ரெண்ட் நான் யூஸ் பண்ணல. நான் யாராவது வந்தாங்கன்னா பில்லிங் காட்டுறேன். டைரக்டா பில்லிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் பின்னாடி இருக்கும். இந்த எம்ஆர்பி ரேட்ல பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் நம்பர் வரும். ஓகேவா? இந்த பேட்ச் நம்பரும் பில்லிங் பேட்ச்லயும் கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே. ஓகேவா? இப்ப அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்டும் பில்லிங்ல இருக்குமா? இருக்கும். எந்த டைம்ல ப்ராடக்ட் ரெடி பண்ணாங்க, எந்த டைம்ல முடியுதுன்னு சொல்லிட்டு அதுவும் இருக்கும் பில்லிங்ல. பரவாயில்ல ப்ரோ. எல்லாம் பக்காவா மெயின்டைன் இல்ல, பில்லிங்ல அதெல்லாம் போடணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க பண்ணாதான் அது ப்ராடக்ட் ஜெனியூன். ஓகேவா? நீங்க பில்லிங் வந்து சர்டிபிகேட் வாங்குறதுக்கோசம் ஒரு பில்லிங் வாங்கிருப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஓகே. வாங்கிட்டு நார்த்ல இருந்து வாங்குவீங்க. நார்த்ல பாத்தீங்கன்னா இப்ப 100 பீஸ் எடுத்தீங்கன்னா அதுல 20 பீஸ் ஃபேக் வரும். அதனால நம்ம கண்டே பிடிக்க முடியாது. கம்பெனிக்காரங்களோட அவங்க கம்மியா கொடுப்பாங்க. ஓகே. ஏன்னா நான் வந்து 200 பீஸ் எடுக்கிறேன், 300 பீஸ் எடுக்கிறேன், எனக்கு ரேட் சீப்பா வரும்ட்டு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 80 பீஸ் ஒரிஜினல், 20 பீஸ் வந்து டூப்ளிகேட் போட்டு விட்டுருவாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அதுல லாபம் ஜாஸ்தி தானே. கண்டிப்பா. அதுதான் விஷயமே. அதனாலதான் நான் எது இருந்தாலும் கம்பெனியே ப்ரோ. ரேட் 100 ரூபாய் 200 ரூபாய் ஏத்தனாலும் சரி கம்பெனி தான் ப்ரோ. இதுதான் விஷயம். கொடுக்குறது நல்ல பொருள் கொடுத்துட்டு போயிடலாம். அதுதான் ப்ரோ. சாப்பிடுற பொருள் ஜெனுவினா இருக்கணும். ஆமா. ஓகேவா? அதுல எந்த ஒரு கலப்படம் பண்ண கூடாது. பாத்துட்டு நாளைக்கு ஹாஸ்பிடல் செலவாகும்ல. இல்ல, அது வந்து கஸ்டமருக்கு கஸ்டமர் என்னன்னா ரேட் கம்மி சொல்லிட்டு போறாங்க. 100 ரூபாய் 200 ரூபாய் மிஞ்சி போனா என்ன ப்ரோ? ஒரு 500 ரூபாய் இருக்கும். 500 ரூபாய் டிஃபரன்ஸ். கண்டிப்பா ப்ரோ. ஏதோ ஒன்னு சாப்பிட்டு ஏதோ நைட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும்ல. கண்டிப்பா. அது ஏதோ 500 ரூபாய் இங்கே வச்சுட்டு நல்ல பொருள் சாப்பிட்டு போயிடலாமே. கண்டிப்பா ப்ரோ. அதுதான் ப்ரோ. இப்ப நிறைய பேர் சொன்னாங்க, அது நிறைய பேர் ஒருத்தர் 2 பேர் தான் ரேட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. நான் ரேட் ஜாஸ்தியா வித்தம் தான் நினைச்சீங்களா? என்கிட்ட இவ்வளவு கிளைண்ட்ஸ் வந்திருக்க முடியாது. அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளைண்ட் சொல்றேன் நானு. வாங்க ப்ரோ. இவர் பாத்தீங்கன்னா ஆர்மில இருக்காரு. இப்பயும் சர்வீஸ்ல தான் இருக்காரு அவர். ஓகேவா? இவர் வந்து உங்க வீடியோ பார்த்தா வந்தார். ஓகேவா? உங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க ஜென்யூனா பேசுறீங்க, கரெக்டா அந்த என்ன தேவையோ அதுதான் மட்டும் பேசுறீங்க, தேவையில்தான் பேசுறது இல்ல. ஓகே. மெயினா வந்து ப்ராடக்ட் எய்ம் பண்ணி நீங்க பிசினஸா பண்ணல, ஹெல்த் சம்பந்தப்பட்டு தான் பேசுறீங்க. ஓகே. அதை நோக்கி தான் வந்தாரு இவரு. கிட்ட 1 இயரா என்கிட்ட வாங்கிட்டு இருக்காரு. ஓகே. காம்படிஷன் பண்ணணும்னு சொன்னாரு. சொன்ன காம்படிஷன் பண்ணா இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் ஓகேனா நீங்க பண்ணலாம் அப்படின்னா, ஓகே நீங்க சேஃபா ரெடி பண்ணுங்க என்ன அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? 3 மாசமா காம்படிஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 4th பண்ணாரு. பாடி பில்டிங்ல 4th, பிசிக்ல 4th. பிசிக்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 120 பேர், அதுல 4th வந்தாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அரக்கோணத்துல போனவரும் நடந்தது. அதுல மாஸ்டர் கேட்டரிங்ல 2nd, ஓப்பன்லயும் 2nd. அதுக்கப்புறம் இப்போ இந்த லாஸ்ட் சண்டே பாத்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியால பாடி பில்டிங்ல 2nd, பிசிக்ல 4th. ஓகே. மிஸ்டர் இந்தியா அளவுக்கு கொண்டு போயிருக்கேன் அவரை நான். ஓகேவா? நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு எப்படி நான் கேட்கிறேன். சார் என் பேர் வந்து கோகுல். நான் ஒர்க் பண்றேன், ஆர்மியில் ஒர்க் பண்றேன். எனக்கு வந்து யூடியூப் மூலியமா தான், உங்களோட யூடியூப் மூலியமா தான் எனக்கு வந்து இவருடைய கான்ட்ராக்ட் தெரிஞ்சது. எனக்கு இந்த ஷாப் அப்பதான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னே ரொம்ப ஷாப் நான் பார்த்துருக்கேன், எனக்கு எதுவும் செட் ஆகலை. ப்ராப்பரா எனக்கு எதுவுமே எனக்கு கரெக்டா சூட்டபிள் ஆகலை. இல்லை, வேலூர்.
நேட்டிவ் வந்து வேலூர், நான் ஒர்க்கிங் பண்றேன். ஓகே அதுக்கப்புறமா தான் நான் இவர்கிட்ட வந்து பார்த்து பேசினப்போ நான் வந்து காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. நான் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஃபிட்னஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு காம்படிஷன் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு. சரி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவரு என்ன ட்ரீட் பண்ண விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ராப்பரா வந்து சின்ன சின்ன விஷயமெல்லாம் வந்து எல்லாமே நோட் பண்ணி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது பண்ணீங்களா அது பண்ணீங்களா. என்னுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை, இவர் சப்போர்ட் இல்லாத என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயமெல்லாம் வந்து என்னை நல்லா கைட் பண்ணி என்னை அழகாக கூப்பிட்டு வந்தார். என்னுடைய ஹார்ட் ஒர்க் ஒன்று இருந்தாலும் எனக்கு கைடன்ஸ்னு ஒன்று வந்து அவ்வளோ நல்லா என்ன சூப்பராக பண்ணார் அவர். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அந்த இது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னே நான் காம்படிஷன் இருக்கு, இந்த அளவுக்கு எனக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் இருக்கு இல்லைங்களா, அது எனக்கு சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஆமாம், அதனால ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று சப்ளிமெண்ட்ஸும் வந்து எனக்கு இதுக்கு முன்னே யூஸ் பண்ண சப்ளிமெண்ட்ஸ் விட எனக்கு வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. இந்த சப்ளிமெண்ட் வந்து எனக்கு எந்த சப்ளிமெண்ட் எடுத்தாலுமே கிளியராக சொல்லிடுவார், இது இப்படிதான் இருக்கும் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சப்ளிமெண்ட்டும் எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்கு, நல்லா இருக்கு. பிரைஸ் வந்து எனக்கு ஓகேவா தான் தெரிஞ்சது சார். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே தான். ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இல்லை, எனக்கு நல்ல ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குறாரு அவர், எனக்கு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறாரு. அதனால ப்ரைஸ் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆமா இருக்கு. இது லாஸ்ட் வீக் பண்ணது. இது வந்து மிஸ்டர் இந்தியால பாடி பில்டிங் ஏசி கிளாசிக் மிஸ்டர் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது சில்வர் மெடல். ஓகே, இது வந்து 4th பிசிக்கல். ஓகே, இருக்கு. மற்ற ஷீல்ட்ஸ் அது வந்து எடுத்துட்டு வரல, அது இது மெயின் பெரிய காம்படிஷனால இது மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கு. இல்ல ஒரு விஷயமும் ஆட் பண்ணுவேன், நானே வீடியோ கால் பண்ணுவேன், வீடியோ கால் வாங்க போசிங் பண்ணுங்க, ஓகேவா, இது கொஞ்சம் இதுவா இருக்கு, இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க, இதை கரெக்ட் பண்ணுங்க, எல்லாம் ஆன்லைன் தான். மாசத்துக்கு ஒரு டைம் வருவாரு, வந்து இங்க போசிங் பண்ணி காமிப்பாரு, சொல்லுவேன் இது வீக்கா இருக்கு, இதுக்கு இந்த ஒர்க் அவுட் ஆட் பண்ணிக்கோ, ஓகேவா. அதே மாதிரி அந்த லாஸ்ட் காம்படிஷன்ல லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா டயட் பிளான் மாத்தணும். ஆமா லாஸ்ட் வீக், அதுதான் மெயின், அதுதான் உங்களோட இதுவே டோன் ஆகும், இல்லன்னா ரொம்ப கஷ்டம். தண்ணி குடிக்கிறது கூட அவர் கேட்டு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன், அந்த அளவுக்கு நீட்டா சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ காம்படிஷன் டைம்ல கூட சும்மா தண்ணி குடிக்கணும்லாம் வேண்டாம், அவர் என்ன சொல்றாரு ஓகே, அவர் கரெக்டா தான் சொல்லுவார். அதனால அவர் சொல்றதை கரெக்டா ஃபாலோ பண்ண அதுக்கு தகுந்த ரிசல்ட்டும் எனக்கு கிடைச்சது இருந்தது. இது வரைக்கும் அவர் பார்க்காத ஒரு பிசிக்கா அவர் பார்த்தாரு. ஆமா, பிசிக்கு நான் எதிர்பார்க்கல, எந்த பிசிக்கு நான் எதிர்பார்க்கல. கைடன்ஸ் எனக்கு ஒரு பெரிய. அதே மாதிரி பாடி பில்டிங் பண்ணா மெயின் லெக். ஆமா, லெக்கே பண்ண மாட்டார், வந்த பிறகுதான் லெக்குக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆமா சொல்லி அந்த லெக்குக்கான ஒர்க் அவுட் என்னென்ன பண்ண, வாரத்துக்கு 3 நாள் லெக், அதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ண வச்சேன். அவரை நல்லா பண்ணாரு. பிளஸ் நம்ம சொல்றதோட செய்யும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் சொல்ல முடியும். ஆமா, அவர் இன்னொன்னு கைடன்ஸ் வந்து சொல்லதான் முடியும், ரிசல்ட் வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். அது ஹார்ட் ஒர்க் பண்றது அதுவும் இருக்கு. அதுக்காக சொல்லிட்டாரு உடம்பு ஏறிடும் அப்படி முடியாது இல்லைங்களா. அதனால அவரு இன்னொன்னு கைடன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாரு, அவரு ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாரு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க லாஸ்ட் டைம் கூட ஒரு 4-5 வீட்ல பாத்தீங்கன்னா ஒரு வேலூர்ல எங்கேயோ விழுப்புரம் ஏதோ ஒரு பாடி பில்ட் ஒர்க் பண்ணா தெரியுமா, ஹோட்டல்ல வேலை செஞ்சு. அவருக்கும் அதே மாதிரிதான் நல்லா வீடியோ கால் பண்ணுவாரு, அவருக்கும் பாப்பேன் நானு, இது கரெக்ட் பண்ணப்ப இந்த ஒர்க் அவுட் ஆட் பண்ணு, அந்த ஒரு வாரம் ரைட் மாதிரி காம்படிஷன் வரேன் வந்து நான் என்னென்ன பண்ணுமோ சொல்லிடுறேன் சொல்லிட்டு கரெக்டா அந்த போசிங்லாம். ஏன்னா அந்த சமயத்துல போசிங் வந்து முக்கியம், ஏன்னா அந்த சமயத்துல அவங்க பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவேன். நீ இது மாதிரி தான் படி, இதுக்கு மேல ஓப்பன் பண்ணாத, ஓப்பன் பண்ண எதுவுமே தெரியாது, இந்த லெவல்ல க்ளோஸ் பண்ணு, பிளஸ் கீழ இருந்து சொல்லுவேன் லெக் அப்படி, இதெல்லாம் அவர் சொன்னது. ஆமா, நான் இந்த லாஸ்ட் காம்படிஷன்ல கூட எனக்கு கீழே இருந்து ஃபுல்லா கைடன்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு. எது வீக்கா இருக்கு அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டா பண்ணுங்கன்னு ஃபுல்லா கத்திட்டு தான் இருந்தாரு அவரு. அது எனக்கு பெரிய பிளஸ். எனக்கு இப்போ எதுவுமே இல்லாத நம்ம செய்யறது வேற, கீழே இருந்து நமக்கு எது மைனஸ் எது பிளஸ் கீழே இருந்து சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அதை பண்ணலாம் இல்லைங்களா. அது எனக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆகுது. அவரு ஃபுல்லா காம்படிஷன் காலையில ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து முடியற வரைக்கும் அவர் இருந்து முடிச்சுட்டு தான் போனாரு. காலையில ஒரு 10 மணிக்கு கிளம்புனேன், அங்க ஒரு 8 மணி வரைக்கும் அவர் கூட இருந்து திருவள்ளூர் மெயின்லயே இருந்து அவர் கைட்னஸ் பண்ணி பிரைஸ் வாங்குற வரைக்கும் கூட இருந்து அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புனேன். அதான் மெயினா வந்து அவர் பண்ணது கரெக்டா பண்ணாரு. ஓகே, அதுதான் ஒரு விஷயம், நம்ம சொன்னதை செஞ்சார்.
செய்யும் போது நம்மளுக்கும் தோணும் சரி இன்னும் நம்ம தெரிஞ்ச விஷயத்த நிறைய சொல்லுவோம். Okay. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும், என்ன நான் யூஸ் பண்ணேன், எப்படி எல்லாம் டயட் ஃபாலோ பண்ண அந்த ஒரு வாரத்துக்கு அதெல்லாம் சொன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. அது ரொம்ப அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேவா, அதாவது ப்ராடக்ட் வந்து ரெண்டாவது விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின், அந்த டிசிப்ளினை அவர் ஃபாலோ பண்ணாரு. ஓகேவா, கரெக்ட் டைம் எந்திரிக்கணும், கரெக்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ணணும், கரெக்ட் டைம் தூங்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா ஆமா, தூக்கம் முக்கியம், ரொம்ப முக்கியம். தூக்கம் நான் சொல்லுவேன், இந்த நேரம் கரெக்டா தூங்குங்க, இது பண்ணா கரெக்டா பாத்துக்கோ. ஓகே, இதுதான் ப்ரோ. ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் கரெக்டா ஃபாலோ பண்ணாரு. மிஸ்டர் இந்தியா பண்ணதுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன். அவருக்கே தெரியாது இது. இது வந்து எனக்கே ஷாக்கா இருக்கு சொல்றது. ஓகேவா, எப்பவுமே அவர் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாரு. ஆமா, சொல்லிருக்கலாம் பாடி பில்டிங் பண்றவங்க, பிசிக் பண்றவங்க யூஸ் பண்ணலாம், மத்தவங்க யாருமே வேணான்ட்டு விரும்பி வாங்குவாரு. ஓகே, அதுவும் நான் கிஃப்டா தரேன். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஜி. அவருக்கே தெரியாது இல்ல, சர்ப்ரைஸா இருக்கு எனக்கு. திடீர்னு சொன்னாரு, சரி திடீர்னு வாங்க அப்படின்னு சொன்னாரு. இது எனக்கு தெரியாது. இதுதான் என்னோட ஸ்டைல். ஓகேவா, நான் வந்து ரேட்ட சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்து அத்தவங்க கடையை அழிச்சு பண்றவன் நான் கிடையாது. சரியா ப்ரோ, எனக்கு என்ன தேவையோ அதுதான். எப்பவுமே அத்தவங்க கடையை நான் கம்பேர் பண்ணவே மாட்டேன். நான் சும்மா ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு சும்மா இந்த ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு இந்த ப்ராடக்ட் யாருனாலும் சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்க முடியாது, ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். சரியா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. என்னோட கோல் என்னன்னா, என்னால ஒரு 10 பாடி பில்டர் பாடி இருக்கணும். இவர் தான் ரெடி பண்ணா இருப்பேன், சூப்பரா ரெடி பண்ணா இருப்பா. சரியா, அந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன கொடுக்குறாங்க அது முக்கியம் கிடையாது. ஆனா என்ன தர்மா மேல நிப்பாட்டினார், நான் அதுதான் மெயின் அங்க. சரியா, அதுதான் எனக்கு தேவை. மற்றபடி காசு நான் போகும்போது காசு எடுத்து போறோம் இல்ல, போகும்போது வரணும். ஏய் மாஸ்டர் ஜென்வன்ரா, அவர் கூட நான் இருந்து கடைசி வரைக்கும் போற வரைக்கும் நான் கூட இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுதான் விஷயம். ஓகே ப்ரோ, இதுதான் ப்ரோ, இதான் என்னோட ஸ்டைல். பாத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ப்ரோ, இதுலயும் சரி 20 ல இருந்து 80% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன். ஆமா ப்ரோ, நைட்டோ டேக் இப்படி இது இப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஓகே ப்ரோ, இது வந்து சீப் அண்ட் பெஸ்டா நான் தரேன். பிளஸ் அதேதான் 20 ல இருந்து 80% சொன்னல, அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ல தரேன் ப்ரோ. வாங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் மசூல் டெக்ல ஐசோலேட், இது சீப் அண்ட் பெஸ்டா தரேன். உங்களுக்கு எம்ஆர்பி பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 12,000. ஆமா, பெஸ்டா பண்ணி தரேன். ஓகே, அதே மாதிரி கெவின் லெவ்ரான் கோல்ட் ஐசோலேட். ஓகேவா, நியூ ப்ராடக்ட் இது. ஓகே, இப்போ லான்ச் ஆயிருக்கு. இதுவும் நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் ஐசோலேட் உங்களுக்கு. ஓகே ஓகே, அதே மாதிரி மசூல் டெக்லயே பாத்தீங்கன்னா வே ப்ரோட்டீன். நம்ம மசூல் டெக்லயே மொத்தம் 4 ஐட்டம் இருக்கு. ஓகே ஓகேவா, இது பாத்தீங்கன்னா வே ப்ரோட்டீன். இது பாத்தீங்கன்னா 1.81 kg வரும், 30 கிராம் ப்ரோட்டீன். இதுவும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகே, நீங்க கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா எனக்கு பார்க்க டைம் கிடையாது. கண்டிப்பா இதோ நீங்க வாட்ஸ்அப்ல வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா 2 நம்பர் இருக்கும், 2 நம்பர்ல நீங்க ஏதாவது மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகே ஓகே, ஆனா இந்த ப்ராடக்ட் என்ன ரேட்னு கேளுங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகேவா, அதே மாதிரி கெவின் லெவ்ரான்ல பிளாக். இது பிளாக். ஓகே, ஆமா சுட்டுல, இதுவும் நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். லாஸ்ட் பிரைஸ் சொல்லிருப்பேன் 4.8 நீங்க அதோட பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். அது ஆடி மாசம் வரைக்கும் தான். ஓகே ஓகே, இந்த ஜூலை மந்த். ஆமா ஜூலை மந்த். ஓகே ஓகே, ப்ரோ ஃபேஸ் உங்களுக்கே தெரியும், பாடி பில்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகேவா, இது நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஷூர் ஷூர். அதே மாதிரி நைட்ரோவே சூப்பர் சூப்பரா ப்ராடக்ட். இது யூஸ் பண்றவங்க ரெகுலரா வாங்கிக்கிறாங்க. இது நல்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ்னா என்ன பண்ணுறது? வேலை பாத்தீங்கன்னா 2200 ல இருந்து 7000 வரைக்கும் என்கிட்ட இருக்கு வேலை. ஆமா ஓகே ஓகே, 2200 ல இருந்து 7000 வரைக்கும் நான் பிரைஸ் வச்சிருக்கேன் நான். ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன். ஓகேவா, நான் சொன்னேன் ஆன் ஆர்டிகேஷன் காட்டினா கரெக்டா வந்துச்சா? ஆமா, இதுதான் ப்ரோ. ஓகேவா, இதுதான் என்னோட ஸ்டைல். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமா இருக்குமா இல்ல ஆன் மட்டும் தான்? அந்த மாதிரி இல்ல, ஆன் இருக்கு, எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு ப்ரோ. எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்க சில கம்பெனி வந்து இப்பதான் ரிலீஸ் பண்றாங்க, அவங்க எல்லாம் ஒரு கடையா ஆட் பண்ணிட்டு வராங்க. சரியா, மெயின் ஆன் தான் ப்ரோ. மெயின் ஆன் ப்ராடக்ட்ல சப்ளிமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆன் தான் ஃபர்ஸ்ட். ஆமா, அதுல எந்த ஒரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மசூல் டெக். ஓகேவா, இது ரெண்டும் தான். இது ரெண்டுத்துல இருந்தாலே அவங்க கடை ஜெனியூன் ப்ரோ. சோ என்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு ப்ரோ, 10 சர்டிபிகேட் சும்மா போட்டு வச்சிருக்கேன் ப்ரோ. ஏன்னா ஃபேக் இருக்கிற மாதிரி சர்டிபிகேட் காட்டி தான் ப்ரோ வச்சிருந்தேன். நான் யாரா கிளைண்ட் வந்தாலும் பில்லிங் காமிச்சிடுவேன். பில்லிங், ஆமா பாருங்க இந்த பேட்ச் இது பில்லிங் வந்துருக்கு பாருங்க சொல்லிடுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கும் அப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கம்பெனி ஃபோன் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க கம்பெனி ஆச்சு நீங்களாச்சு. சரி சரி. சிந்தாசிக்ஸ் ப்ரோ, இந்தியன் இது. ஓகே, இந்தியன் மேனுஃபேக்சரிங், நியூ ப்ராடக்ட் இது. ஓகே, 2.5 kg. இதுவும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஓகே ஓகேவா, அதே மாதிரி கெவின் லெவ்ரான்ல கோல்டன் பே நியூ ப்ராடக்ட் இது. ஓகே ஓகேவா, இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500 ப்ரோ. ஓகே ஓகேவா, சீப் அண்ட் பெஸ்டா தரேன். ஓகே ஓகே, எல்லாமே எம்ஆர்பி ஏறி இருக்கு போல. ஆமா ப்ரோ, எல்லா லாட்டும் ஏறிச்சு. இப்போ புரோட்டீன் விலை ஏறினால இதுவும் ஏறி எல்லாமே ஏறி இருக்கு, அதனால உங்களுக்கு கொஞ்சம் இதாகும். ஓகேவா, பிளஸ் QNT பிரீமியம் வே, சுகர் ஃப்ரீ, சுகர் பேஷன் கூட எடுக்கலாம் இதை. ஓ ஓகேவா, ஓகே உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் 60 சர்விங் இது. இதுல வந்து ஐசோலேட் ஹைட்ராலிக்
ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வருது. ஓகே. அதனால கொஞ்சம் அந்த வெயிட் லாஸ் ஆகாம இருப்பாங்கல்ல, குறைச்சிட்டு குறையாம அவங்கலாம் இது எடுத்தீங்கன்னா வெயிட் லாஸ். ஓகே. மைவே ஜிப்பான் லோ பட்ஜெட்ல. ஓகே. ஓகேவா, இது 3300 ப்ரோ. 3 kg 2 kg சாரி 2 kg. ஆமா, டைமனிக் பிரே. ஓகேவா, நல்ல பட்ஜெட்டுக்குள்ள வேணும்னா இதை எடுத்துருவா நீங்க. சரி, என்ன மசூல் பிளேசர் வே ப்ரோட்டீன். ஓகே, இது நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரும், ஆன்லைனோட கம்மியாக தரும். ஓகே. ஓகே ப்ரோ. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க சிலாஜித் சிலாஜித் அந்த நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அது ஒரு பூஸ்டர் அப்படின்னு. பூஸ்டர், ஆமா அப்படிதான் சொல்றாங்க. ஓகேவா, இது டெஸ்டோஸ்டெரான் யாருக்கு ரொம்ப டவுனா இருக்கும் அவங்க தான் எடுக்கணும். ஓகேவா, மோஸ்ட்லி எப்படி பாத்தீங்கன்னா 30 வயசுல டிராப் ஆகும், அதே மாதிரி 40 வயசுல டிராப் ஆகும். அப்ப அவங்க எடுக்கலாம். டெஸ்டோஸ்டெரான் அதிகமா இருந்தா அவங்க எடுக்கவே தேவையில்ல. ஓகே, அவங்க வந்து விளம்பரத்துக்கோசம் இது பண்றாங்க. ஓகேவா, வே ப்ரோட்டீன் வாங்கினீங்கன்னா சிலாஜித் மல்டிவிட்டமின் ஃப்ரீயா தரும் ப்ரோ. ஷேக்கர் வராது, மல்டிவிட்டமின் ஃப்ரீயா. மல்டிவிட்டமின். ஓகே, இந்த ப்ராடக்ட் மட்டும் சிலாஜித் எடுக்கும்போது பாருங்க நம்ம டெஸ்டோஸ்டெரான் ரொம்ப கம்மியா இருக்கான்னு சொல்லி பிளட் செக்அப்ல பார்த்தா தெரிய வரும். ஓகே, அப்பா இருக்கும்போது நீங்க டாக்டர் என்ன சொன்னா அது எடுங்க. அது எடுக்கலாம், கம்மியா இருந்தா எடுக்கலாம், இல்லன்னா தேவையில்லை. அதான் ரைட். சிலாஜித் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, ஓகேவா, ஜிலேபி, அப்புறம் பாத்தீங்கன்னா விரால் மீன். இதுல இருக்க டெஸ்டோஸ்டெரான் வேற எதுவுமே இல்ல ப்ரோ. நேச்சுரல் டெஸ்டோஸ்டெரான் அதுல இருக்க பூஸ்டர் வேற எதுலயுமே கிடையாது. அப்படி இல்லன்னா இமாலயா அஸ்வகந்தா, இது போதும் ப்ரோ. மயோஃபிஷன். ஓகே, அட்வான்ஸ் வே இது. இது நல்லா இருக்கு உங்களுக்கு. இது ஒரு மல்டிவிட்டமின் ஃப்ரீயா கொடுத்துரும். மல்டிவிட்டமின் சரியா ப்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 kg. 1 kg. ஆமா. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் வேன்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா 2200 தரும் ப்ரோ. ஓகே, 22. ஆமா, ஸ்டார்டிங் பிரைஸ். ஆன்லயே நிறைய பேர் 1 kg கேட்பாங்க, அப்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. அப்ப 1 kg பாத்தீங்கன்னா 2200 தரும். ஓகே. ஓகேவா, யாராவது ஆன் வேணுங்கன்னா வாங்கிக்கோங்க. நம்ம ஜிஎன்சி இதுவும் 2200 தான். சரியா, அதே மாதிரி கியூஎன்டி இருக்கு பாருங்க. ஓகே, இதுவும் சேம் தான் 2200. 1 kg ல நல்ல கம்பெனி ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. கம்பெனி ப்ராடக்ட் தான். நீங்க அத ட்ரையல் பார்த்துட்டு கூட நீங்க அதுக்கு அப்புறம் 2 kg நீங்க எடுக்கலாம் ப்ரோ. சரியா, நமக்கு செட் ஆகுதா இல்லையா செக். ஆமா, நம்ம ஜிஎன்சி. ஓகே, இதோட சேர்த்து ஒரு மல்டிவிட்டமின் ஃப்ரீயா தரேன். சரி, நீங்க நேர்ல வாங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். சரி, ஓகே ப்ரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. சரியா, நான் லாஸ்ட் டைமே காட்டியிருக்கேன் உங்களுக்கு டிராவல். ஆமா, டிராவல் பேக். ஓகே, 750 தான் இது. ஓகேவா, 5 சாஷே வரும். 5 சாஷே. ஆமா, அமினோ குரோ மைஜானிட்டிக்ல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு. சரி, சரியா. உங்களுக்கு பிரைஸ் லிஸ்ட் தெரியும்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க, அப்ப தெரிஞ்சிடும் பிரைஸ்ல. அதோட நான் கொஞ்சம் ஓரளவு கம்மி பண்ணி தரேன். ஓகேவா, இது மசூல் டெக்ல குல்டோமி. ஓகே. ஓகே ப்ரோ. அதே மாதிரி வெயிட் லாஸ் வாக்கிங் மட்டும் நான் பண்றேன். ஓகே, அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லா ஜீன் எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே. ஓகே, அதே மாதிரி ப்ரீ ஒர்க் அவுட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நிறைய பேர் சைக்கோடெக் தான் எடுப்பாங்க. ஆமா, சைக்கோடெக் கூட இது நல்லா இருக்கு. இதுவா? ஆமா, ஐடு. ஓகே. ஓகே ப்ரோ, இதுவும் நல்ல சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன். ஏன் பிரைஸ் சொல்லாத காரணம், நம்ம ஒரு 1800 சொல்றோம்னு வச்சுங்களேன், உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா 1600. நம்ம 1600 சொன்னா உடனே வா நான் ஃப்ரீயாவே தரேன், அவ்வளவுதான். அது மேல கம்மி பண்ண முடியாதுல்ல. இதுதான் ப்ரோ பிரைஸ் சொல்லாத காரணமே. இது எல்லா ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு. கிரியேட்டின். ஆமா, கிரியேட்டின், ஃபேட் போனஸ் எல்லாமே. என் கடையில ஏன் காஸ்ட்லின்னு பாத்தீங்கன்னா நான் டர்மின் விற்கல. நான் டர்மின் மட்டும் நான் வித்துந்தேன்னா டர்மின் விலை 200 தான். நான் அது 200 வித்தா 200 லாபம் கிடைக்கும், 400 விற்கலாம். ஓகேவா, அதனால தான் நான் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரேட் நான் வச்சு விற்கிறேன். நான் இனிமேல டர்மின் வித்தா அதுல நிறைய லாபம் வந்திருக்கு எனக்கு. லாபத்தை எப்படிடா நம்ம கணக்கு காட்டுன்னு சொல்லிட்டு ப்ராடக்டா வாங்கி ப்ராடக்ட்ல இருந்து சீப் அண்ட் பெஸ்டா நான் கொடுத்துருப்பேன். நான் இதுதான் காரணமே, என் கிட்ட காஸ்ட்லியா இருக்க காரணமே. நான் டர்மின் விற்காதனால தான் இவ்வளவு காஸ்ட்லியா நான் கொடுத்துன்னு இருக்கேன். காஸ்ட்லினா ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது, நியாயமான என்ன ரேட்டோ அந்த ரேட் தான் நான் வச்சு நான் கொடுக்குறேன். நான் ஷேக்கர்லாம் ஏதாவது ஃப்ரீ இருக்கா? கண்டிப்பா ப்ரோ, ஆடி மாசம் பண்ணிடலாம். ஷேக்கர் தானே, ஏன்னா பொனாட்டி நான் வீடியோல சொல்ல, ஆனா நான் வந்தவங்களுக்கு ஷேக்கர் ஃப்ரீயா கொடுத்தீங்க. கிட்ட ஒரு 250 ஷேக்கர் காலியாச்சு. 300 ஷேக்கர் போட்டேன், 250 காலியாச்சு. 50 தான் இருக்கும். ஓகேவா, அது பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு ஷேக்கர் நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் ப்ரோ. சரியா. ஓகே, ஷாப்போட டைமிங்ஸ் ப்ரோ? எப்பவுமே மண்டே டு சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா 10 to 9 மார்னிங் 10 o'clock ஷார்ப் ஓப்பன் ஆயிடும். ஓகே, 9 o'clock. அது 9 o'clock மேல வரீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. 9 o'clock மேல? ஆமா. ஓகே, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சண்டே மட்டும் பாத்தீங்கன்னா 10 to 1. 10 to 1 ஆஃப் டே தான். ஆஃப் டே தான். ஓகே, ஆஃப் டேல ஒரு 3 hours அவ்வளவுதான். ஏன்னா சண்டே நான் ரெஸ்ட் எடுக்கணும்ல. கண்டிப்பா. ஓகே ப்ரோ, இதுதான் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ. சரியா, அதோடலாம் கமெண்ட்லாம் இந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க. சரியா, போட்டா உங்களுக்கு தானே பெனிஃபிட். போட்டா எனக்கு பெனிஃபிட். ஆமா, போட சொல்லுங்க. கண்டிப்பா போடுங்க, இதுக்கப்புறம் போடுங்க. அதான் போட்டோ யாரும் கண்டுபிடிச்சாச்சு. நான் அடுத்த நிமிஷம் போய் அந்த கமெண்ட் எல்லாம் டிலீட் ஆயிடுச்சு சொன்ன உடனே. அதனால பிரச்சனை இல்லை. நீங்க நேர்மையா பண்றீங்க, பண்ணிட்டு போங்க. அந்த கமெண்டோட உங்களுக்கு என்ன? அதாவது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், என் கடையில பிரைஸ் ஜாஸ்தி தான் சொல்லி தான் தரோம். ஆமா, இவர் வேற சொல்லி நம்மளுக்கு வந்து சேல்ஸ் என்ன இன்க்ரீஸ் பண்ணி விடுறாரு. கண்டிப்பா ஒரிஜினாலிட்டிக்கு வேல்யூ இருக்கும். கண்டிப்பா ப்ரோ, பிரைஸ் என்னது இருக்கும். எப்பவுமே பெஸ்டா இருக்க போல சீப்பா இருக்காது, சீப்பா இருக்க போல பெஸ்டா இருக்காது. கரெக்டா ப்ரோ, கரெக்டா சொல்லிட்டீங்க. இதுதான் ஓகே ஓகே, இதுதான் என்கிட்ட இருக்குது. சூப்பர் ப்ரோ, சூப்பர். எப்பவுமே வரவங்கட்ட வந்து உட்கார்ந்து வச்சு பேசுவேன். அப்புறம் தான் ப்ராடக்ட் எடுத்தோன்னே இந்த ப்ராடக்ட் எடுத்து வந்த கிளம்பு போ
உங்க ட்ரைனர்ட்ட கேட்டு சாப்பிட்டு போகும் அவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் கிடையாது. சின்ன சின்ன பசங்க வந்திருக்காங்களா ப்ரோ? நிறைய பேர் 16 இயர்ஸ்லாம் வருவாங்க ப்ரோ. 16 வயசு. ஆமா, நான் சொல்லுவேன் அதெல்லாம் எடுக்கூடாது தம்பி, 18 இயர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கோ. இப்போதைக்கு நேச்சுரலா நீ ஒர்க் அவுட் பண்ண சாப்பிட்டு போதும் அப்படின்னு, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அதுதான் விஷயமே. ஓகே 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 ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரோ ஷேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆன் பத்தி நம்மளுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. வெப்சைட் போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்றீங்கல்ல, நிறைய பேர் இல்லை, சில பேர் 1 இல்லைன்னா 2 பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க. அவங்களுக்கு வந்து இது ஃபேக்கா இல்லையா தெரியணும் அப்படின்னா நீங்க டைரக்டா ஆனோட பேஜுக்கு போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ப்ரோ பார்த்தீங்கன்னா நவீன் ப்ரோ வந்து தெளிவா வீடியோவில் வந்து நம்மளுக்கு லைவாகவே காட்டியிருக்காரு. இதுக்கு மேலேயும் நீங்க ஃபேக் சொன்னீங்கன்னா அவ்வளோதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 100% ஜென்யூனா இருக்கிறதுனால தான் ப்ரோ வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும் போது எப்படி இருந்ததோ இப்போ எப்படி இருக்கோ நீங்களே அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நிறைய கஸ்டமர் வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. 100% ஜென்யூனா இருக்கிறதுனால தான். அதே மாதிரி வீடியோவில் வந்து பாடி பில்டர் வந்து பேசியிருக்காரு. ப்ராப்பர் கைடன்ஸ்ல வந்து இந்த தடவை அந்த காம்படிஷன் வந்து மிஸ்டர் இந்தியா அந்த காம்படிஷன் வந்து இது பண்ணியிருக்காரு. செகண்ட் பிரைஸ் வந்திருக்கு போல. ஸோ அந்த மெடல்ஸ் எல்லாமே காட்டியிருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு காம்படிஷனுக்கு வந்து ரெடி ஆகணும், எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நவீன் ப்ரோவை நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 100% கைட் பண்ணுவாரு. ஏன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. ஸோ நல்ல ஹெல்பிங் கெப்பாசிட்டி இருக்கு. அதனால நீங்க அந்த மாதிரி காம்படிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா கூட நீங்க நவீன் ப்ரோ காண்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிடி தேவைப்பட்டா கூட காண்டாக்ட் பண்ணுங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டா கூட நீங்க நவீன் ப்ரோவை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட நீட் என்ன நீங்க சொல்லுங்க. வெயிட் லாஸ் ஆகணுமா, வெயிட் கெயின் ஆகணுமா, என்னதோ அது நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து ரெஃபர் பண்ணுவாரு. எடுத்தோம் ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ரெஃபர் பண்ண மாட்டாரு. உங்க ரெக்குவயர்மெண்ட் என்ன நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன ப்ராடக்ட்டோ அது கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவாரு. 100% ஜென்யூன், இது மட்டும் எனக்கு கேரண்டி. மற்றபடி நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஃபேக் இருக்கு. இங்க 100% ஜென்யூனா தான் பண்றாங்க. அதனால தான் நம்மளும் ரெகுலரா வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ரிசல்ட் அடைஞ்சிருக்காங்க. பர்சனலாவே எனக்கு மெசேஜஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. லொகேஷன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. எப்படி வரணுமோ உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணிடுவாரு. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தென் பை.